நமோ தஸ்ஸ பகவத்தோ அரஹத்தோ சம்மா சம்புத்தஸ்ஸ. வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கம். இன்று 2025 4ஆம் மாதம் 14ஆம் திகதி. இன்று திங்கட்கிழமை. இன்றைய நாள் என்ன நாள் என்று எல்லாருக்கும் தெரியும். வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இன்றைய நாள் தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் சைவர்களுக்கும் இணைந்து கொண்டாடக்கூடிய ஒரு மாபெரும் பெருநாள் சித்திரை புத்தாண்டு இன்று நாள். ஆகையால் சித்திரை புத்தாண்டு என்பது என்ன? இது முழுமையாக முதலாவதாக பௌத்தர்கள் கொண்டாட வேண்டிய புத்தாண்டு புது வருடம் கிடையாது. இது முதலாவதாக பாரத தேசத்தில் இருந்து சைவ சமயத்தையும் தமிழ் கலாச்சாரத்தையும் கடைப்பிடித்தவர்கள் கொண்டாடிய பெருநாள் இது. அதன் பிறகு கௌதம புத்த பகவான் இலங்கைக்கு வருகை தந்த பிறகு அதன் ஊடாகவே இந்த சித்திரை புத்தாண்டு பெருவிழா பௌத்தர்கள் மத்திக்கும் சென்றது. இன்றைய நாளில் இந்த பௌத்தர்களும் சைவர்களும் தமிழர்களும் சிங்களவர்களும் ஒற்றுமையாக ஒரே நேரத்தில் ஒரே சுப நேரத்தில் நிறைய விடயங்களை கடைப்பிடித்து ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழுகின்றார்கள். தமிழர்கள் சிங்களவர்கள் வீட்டுக்கு போவார்கள், சிங்களவர்கள் தமிழர்கள் வீட்டுக்கு வருவார்கள். இங்கே பலகாரங்கள் அங்கே கொடுக்கப்படும், அங்கே பலகாரங்கள் இங்கே கொடுக்கப்படும். ஒற்றுமையாக ஒரே ஒரு உறவு போல் இன்றைய நாள் சந்தோஷமாக வாழ்வார்கள். இன்று வாழ்வது போல் ஏன் மற்றைய நாட்களில் வாழ முடியாது? யோசித்து பாருங்களேன். மற்றைய நாட்களில் இந்த இரண்டு மொழிக்கும் உள்ள பிரச்சனைகளை பாருங்களேன். இந்த இரண்டு மார்க்கத்திற்குள்ள பிரச்சனைகளை பாருங்கள். பொய். ஆகையால் இன்று சித்திரை புத்தாண்டை கொண்டாடக்கூடிய அன்புரணிந்த தமிழ் மொழியை பேசக்கூடிய தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய அன்பார்ந்த உறவுகளை பொறுமையாக பெருநாளை கடைப்பிடிங்கள். மதுபானம் இல்லாமல் பெருநாள் கடைப்பிடிப்பதே புண்ணியம். அந்த பெருநாளுக்கு ஒரு அர்த்தம். மிருகங்களை கொன்று மிருகங்களுடைய இறைச்சிகளை சமைத்து சாப்பிடாமல் கொண்டாடுவது தான் இந்த புத்தாண்டு பெருவிழா. இன்று சுப நேரத்திலே ஸ்நானம் செய்து மருத்து நீர் தேய்த்து ஸ்நானம் செய்து புதிய ஆடைகளை அணிந்து அதன் பிறகு ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகளிலே ஈடுபட்டு அதன் பிறகு சுப நேரத்தில் வீட்டிலே உணவுகளை சமைத்து சைவமாக சமைத்து மற்ற மாமிசங்கள் இல்லாமல் மதுபானங்கள் இல்லாமல் சைவமாக சமைத்து எல்லாரும் அமர்ந்து சாப்பிட்டு பசியில் இருப்பவர்களுக்கும் உணவுகள் கொடுத்து பலகாரங்கள் கொடுத்து நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு பணமில்லாதவர்களுக்கு பண உதவி செய்து உடை இல்லாதவர்களுக்கு உடைகளை எடுத்து கொடுத்து உணவு இல்லாதவர்களுக்கு உணவுகளை கொடுத்து எல்லாரும் ஒற்றுமையாக மனித நேயத்தோடு கொண்டாடக்கூடிய ஒரு நாள் இன்று சித்திரை புத்தாண்டு. ஆகையால் அன்பார்ந்த பெற்றோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, மாணவ செல்வங்களே, பெரியோர்களே, மிக கவனமாக நல்ல சிந்தனைகளோடு அன்போடு ஒழுக்கத்தோடு சந்தோஷமாக இந்த பெருநாளை நீங்கள் கொண்டாட வேண்டும். பெருநாள் என்பது சந்தோஷமாக இருப்பதற்கு. ஆனால் ஆரம்பம் அழகாக இருக்கும், முடிவுதான் அசடுத்தனமையாக மாறிவிடும். ஆரம்பிப்பதும் நீங்கள்தான், அதை முடிப்பதும் நீங்கள்தான். ஆரம்பிப்பதும் உங்களுடைய எண்ணம், முடிப்பதும் உங்களுடைய எண்ணம். ஆரம்பம் எப்படி இருக்கின்றதோ முடிவும் அப்படியே இருக்க வேண்டும் அல்லவா? இல்லை என்றால் அந்த பெருநாளிலே எந்த விதமான அர்த்தமும் இல்லாமல் போய்விடும். அதேபோல் இன்றைய பெருநாளில் வரவுக்கேற்ற செலவு இருக்க வேண்டும். மற்றவர்கள் அதிகமாக செலவழித்தார்கள் என்று நீங்களும் அதற்கு போகாதீர்கள். காரணம், செலவுகள் அதிகமாகி கடனாகிய பிறகு மற்றவர்கள் வந்து கடன் கொடுக்க மாட்டார்கள். வாங்கிய கடனை நீங்களே செலுத்த வேண்டும். ஆகையால் கடன் வாங்கி பெருநாள் கொண்டாட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களால் எப்படி முடியுமோ, உங்களிடம் என்ன இருக்கின்றதோ எவ்வளவு இருக்கின்றதோ அதை வைத்து பெருநாளை கொண்டாடுங்கள். ஆகையால் வசந்தம் தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் ஒரு தடவை இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
ஓம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டது பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மலர்ந்திருக்கின்ற விஸ்வாவசு என்ற சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் நல்லாசிகளும். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் முதலாம் நாள் திங்கட்கிழமை, சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. இன்று புது வருஷம், அதனுடைய கொண்டாட்டங்கள், சிறப்புகள், இறை வழிபாடுகள், பெற்றோர்கள் பெரியோர்களை பணிந்து ஆசி வாங்குவது, கைவிசேஷம் பெற்றுக்கொள்வது என்ற பல சிறப்புகளோடு கூடியதாகவும் இந்த புது வருஷத்திலே கொண்டாட்டங்கள். பொதுவாக இந்த புது வருஷத்திலே இந்த காலை வேளையிலே நாம் ஸ்நான அனுஷ்டானம் செய்து மருத்துவ வைத்து ஸ்நானம் செய்து பெற்றோர்கள், தாத்தா பாட்டி போன்ற வயதிலே மூத்தவர்கள் பெரியோர்கள், நமக்கு அப்பா இல்லை அல்லது அம்மா இல்லை, தாத்தா பாட்டியும் இல்லை என்றால் அண்ணா அண்ணி, வயதிலே மூத்தவர்கள் அல்லது அக்கா அத்தான், மாமா அத்தை, யாரோ ஒரு வயதிலே மூத்தவர்களிடத்திலே நாம் பணிந்து ஆசி பெற்று அவருடைய கையினாலே இந்த புத்தாடைகளை பெற்று அந்த புத்தாடைகளை நாம் அணிந்து இறை பிரார்த்தனை செய்ய வேண்டும். சுவாமி அறையிலே விளக்கு ஏற்றி தூபம் போட்டு மலர்கள் பறித்து பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். அது மட்டுமில்லாமல் மங்கள தரிசனம். இந்த வருஷம் பிறந்தவுடனே நாம் காலையிலே நமக்கு அன்று திங்கட்கிழமை இந்த 14ஆம் தேதி இன்றைய தினம் நாம் காலையிலே ஒரு 6:30 மணி முதல் 7 மணி 22 நிமிஷம் வரையிலே இந்த மங்கள தரிசனம் செய்கின்ற பொழுது ஒரு சிறப்பு. அவர் நமக்கு அந்த நேரம் முடியவில்லையா, 9 மணி 15 நிமிடம் முதல் 10 மணி 7 நிமிஷம் வரையிலே இந்த மங்கள தரிசனம் என்பது காலையிலே செய்கின்ற பொழுது ஒரு சிறப்பு. அதை நம்ம 6 மணிக்கு செய்ய முடிந்தாலும் செய்து கொள்ளலாம். பூரண கும்பம் வைத்து விளக்குகள் ஏற்றி வைத்து இந்த நிலைக்கண்ணாடி என்பார்கள், கண்ணாடி அங்கே பிரதிபிம்பமாக கண்ணாடி வைக்கப்பட்டு அந்த கண்ணாடியை மஞ்சள் தண்ணியாலை துடைச்சி ஓம் என்று எழுதி பொட்டு வைத்து அந்த கண்ணாடிக்கு முன்பே இந்த கும்பம், விளக்கு, விபூதி, சந்தனம், பன்னீர், வெத்திலை, பாக்கு, பழம், சாம்பிராணி என்று மங்களமெல்லாம் வைத்து அங்கே ஒரு பாத்திரத்திலே சுத்தமான தண்ணீர் விட்டு லேசாக பன்னீர் விட்டு 2-3 மலர்களையும் போட்டு வைப்பதோடு இன்னுமொரு பாத்திரத்திலே தங்கம், வெள்ளி, வைரம், நமக்கு எது எல்லாம் இருக்கிறதோ, நாம் புதிதாகத்தான் வாங்க வேண்டும் என்பது கிடையாது. நாம் அணிந்திருக்கின்ற நகைகள், கையிலே காலிலே போட்டிருக்கிற நகைகள், கழுத்திலே அணிந்திருக்கிற நகைகள், ஏதோ ஒன்றை எடுத்து அதை மஞ்சள் தண்ணியிலே கழுவிவிட்டு ஒரு பாத்திரத்திலே வைத்து விட வேண்டும். நவரத்தினம், அது நவரத்தினம் மோதிரமாக கூட இருக்கலாம், நமக்கு இதுதான் என்பது கிடையாது. இப்போ நவரத்தின மோதிரம் நம்மிடத்தில் இருக்கிற நவரத்தின மோதிரத்தை கழட்டி நாம் அதில் வச்சுக்கொள்ளலாம், நவரத்தினங்களாக பாவனை. இந்த மங்களமான தரிசனங்கள் அங்கே சிலரை காசு, அச்சதை இவையெல்லாம் வைத்து காலையில் கேரளாவிலே, இந்தியாவிலே இந்த கேரள மாநிலத்திலே ஒரு வழக்கம், இதனை சித்திரை கனி என்று சொல்லிக்கொள்வார்கள். அவர்கள் அதிகாலையிலே 4 மணிக்கு எழும்பி 4 மணிக்கு எல்லாரும் குளிச்சிடுவார்கள், மருத்துவ நீர் வைத்து ஸ்நானம் செய்து விடுவார்கள். ஸ்நானம் செய்துவிட்டு
ஆலயத்துக்கு புறப்பட முந்தி இந்த மங்கள தரிசனம் என்று அங்கே அந்த விஷுக்கனி என்கின்ற வகையிலே இந்த மாமரம் அப்பொழுதுதான் பூத்து சின்ன சின்ன பிஞ்சுகளாக இருக்கும். மாபடு என்று சொல்வார்கள். சின்ன சின்ன பிஞ்சுகளாக குட்டி குட்டி பிஞ்சுகளாக இருக்கும். அவையெல்லாம் கொப்பு கொப்பாக கொண்டு வந்து வைத்துக் கொள்வார்கள். இந்த கனிகள் என்னென்ன கனியெல்லாம் அப்பொழுது தான் அது பூத்து காயாகி பிஞ்சாகி இருக்கிறதோ அந்த கனியெல்லாம் கொண்டு வந்து விஷுக்கனி என்று ஒரு சிறப்போடு கூடியதாகவும் இந்த கொண்டாட்டம். அதிலே அவர்கள் இன்னும் சில குடும்பங்களிலே தூக்கத்திலே எழுந்த உடனேயே குளிப்பதற்கு முன்பு கூட சிலருடைய வழக்கம் இந்த கண்களை பொட்டிய வண்ணம் வந்து இந்த மங்கள பொருள்களை தரிசனம் செய்கிறது என்கின்ற ஒரு வழக்கமும் ஒரு சில இடங்களில் இருக்கிறது. இவர் ஸ்நானம் செய்துவிட்டு இந்த மங்கள பொருள்களை அங்கே கும்பங்கள் நிறகுடம் வைத்து விளக்குகள் ஏற்றி வைத்து சாம்பிராணி தூவம் வைத்து வெற்றிலை பாக்கு பழம் மஞ்சள் பன்னீர் அட்சதை வெற்றோடு கல்கண்டு இந்த பாத்திரத்திலே சுத்தமான தண்ணீர் அதிலே பன்னீர் விட்டு வைப்பது, ஒரு பாத்திரத்திலே நகைகள் தங்கம் வைரம் வள்ளி எது நமக்கு கிடைக்கிறதோ எதுவுமே இல்லையா நம்ம கையில் இருக்கிற 2 முகூர்த்த கல்வி அதில் போட்டாலும் அந்த தரிசனம் பார்க்கின்ற பொழுது அந்த வருஷம் பூராவும் நமக்கு மங்களத்தையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் தரும் என்ற நல்ல சிந்தனையோடு இந்த பிரார்த்தனைகளில் ஈடுபடுவார்கள். அவர் இந்த மங்கள தரிசனம் இது கண்டிப்பாக ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் இவ்வாறு இந்த மங்கள தரிசனங்கள் செய்து பிரார்த்தனைகள் செய்து அதன் பின்பு குலதெய்வ வழிபாடுகள் இஷ்ட தெய்வ வழிபாடுகள். இப்போ இது உண்மையிலேயே நாம் குளித்த உடனே சூரிய நமஸ்காரம் செய்து இவற்றையெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள். சூரிய நமஸ்காரம் செய்வது, சில இடங்களில் சூரியனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்வார்கள். இது பொதுவாக இந்தியாவிலே பல்வேறு மொழி பேசுகின்றவர்கள் இருக்கின்ற நாடு இந்தியா. அங்கே ஆந்திராவிலே ஒரு மாதிரி, கேரளாவிலே ஒரு மாதிரி, கர்நாடகாவில் ஒரு மாதிரி, தெலுங்கானாவில் ஒரு மாதிரி என்ன அந்த ஒவ்வொரு அங்கங்கே ஒரு வழக்கங்கள் வைத்துக்கொள்வார்கள். வடநாட்டிலே ஒரு மாதிரி என்று அந்த சிறப்புகளோடு கூடியதாக அங்கே பொங்கல் வழிபாடு செய்வார்கள். சூரியனுக்கு நாங்கள் தைப்பொங்கல் எப்படி செய்கிறோமோ அதே போல் இந்த சித்திரை வருஷத்திலும் பொங்கல் வழிபாடுகளும் செய்து பிரார்த்தனை செய்து வீட்டிலே அலங்காரமாக முற்றத்திலே சாணத்தினாலே மெழுகி மாவினாலே அழகான கோலங்கள் வரைவது. இப்போ சாணத்தை தொடுவதற்கே யாருக்குமே கஷ்டமாக இருக்குது. இப்போ உள்ள இளம் வயது பிள்ளைகளுக்கு சாணத்தை தொடுறதுக்கே கஷ்டம். அது பேசாமல் இப்போ கோலம் ஸ்டிக்கர் வந்துட்டு தானே ஸ்டிக்கரை ஒட்டுவார்கள் அல்லது பெயிண்டால் ஏதாவது பண்ணுவார்கள். இதை தவிர இந்த கோலம் என்பது ஊறுகின்ற ஜீவராசிகளுக்கு நாம் உணவு செய்கின்ற ஒரு தர்ம சிந்தனையோடு கூடியது. அந்த கோலத்திலே மணலிலே ஊந்து கொண்டு செல்லுகின்ற எறும்புகள் பூச்சிகள் புழுக்களுக்கு உணவு கொடுக்கின்றதும் அந்த அதை சாப்பிடுகின்ற பொழுது அதனுடைய புண்ணியம் நமக்கு தர்மம் என்கின்ற வங்கியிலே வந்து சேரும் என்கின்ற வகையிலே முன்னோர்கள் வகுத்தார்கள். இப்போ நாங்கள் அதை ஸ்டிக்கரில் ஒட்டி விட்டுறது அல்லது பேப்பர் மட்டையில் கீறி போட்டு வச்சு விடுறது என்ற அளவுக்கு இப்போ அழகு என்று வந்துட்டதே தவிர அது எதற்காக நம் முன்னோர்கள் இதை செய்தார்கள் என்பதை மறந்து விட்டோம். அந்த எண்ணங்கள் நமக்கு வர வேண்டும். இந்த வருஷத்திலாவது நல்ல சிந்தனைகள், வருஷம் புதுசாக பிறந்து பிரயோஜனம், புதிய எண்ணங்கள் புதிய சிந்தனைகள், நாம் இந்த புதிய எண்ணங்களோடு புதிய சிந்தனைகளோடு வாழ வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு இந்த வருஷம் நமக்கு சந்தோஷமான வருஷமாக இருக்க வேண்டும். நாங்கள் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், பரந்த சிந்தனை நமக்கு வர வேண்டும் என்ற நல்ல எண்ணங்களோடு சித்திரை புத்தாண்டை நாமும் வரவேற்று கொண்டாட்டங்கள் ஈடுபட்டு இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும் வசந்தம் தொலைக்காட்சி மூலமாக இலங்கை வாழ் அனைத்து மக்களுக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் சித்திரை புத்தாண்டு நல் வாழ்த்துக்களையும் நல் ஆசிகளையும் கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நஹ்மதுஹு வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலிஹில் கரீம். بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم. மேலான அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, விசேடமாக இன்று
சித்திரை புத்தாண்டை மகிழ்வோடு கொண்டாடக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் முதல்கண் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலான அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, மனிதன் என்ற படைப்பை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ மனவாலஹு ஒரு சமூக பிராணியாக படைத்திருக்கிறான். மனிதன் என்பவன் ஒரு சமூகத்தோடு சேர்ந்து வாழ்கிறவன். தனிமையில் இருந்து தனித்துவமாக வாழ்பவன் மனிதன் அல்ல. எவருக்கும் சொல்ல முடியாது, எனக்கு யாரும் வேணாம், நான் மட்டும் தனியாக வாழ்கிறேன். இது மனிதனுடைய பேச்சல்ல. மனிதன் என்றால் அவனுக்கு ஒரு பெற்றோர்கள் இருப்பார்கள், அவனுக்கு ஒரு மனைவி, குழந்தைகள், அவனுக்கு ஒரு குடும்பம், அவனுக்கு ஒரு சமூகம். இந்த சமூகத்தோடு சேர்ந்து வாழ்பவன் தான் மனிதன். மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, மனிதனாக படைக்கப்பட்ட நாம் அனைவர்களும் மனிதத்துவத்தில் ஒற்றுமையாக இருக்கிறோம். நாம் அனைவர்களும் மனிதத்துவத்தில், மதம் அடிப்படையில், மார்க்கம் அடிப்படையில் நாம் ஒருவருக்கொருவர் எம்முடைய கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் வேறுபட்டாலும் நாம் மனித சகோதரர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உண்மையிலே பாருங்க, இஸ்லாத்தை பொறுத்தவரையில், இஸ்லாமிய பார்வையில் இதை பார்த்தா, உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும், உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அநேகமான நபிமார்கள் ஒரு மனைவிக்கு மேலாக திருமணம் முடித்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2 மனைவி, ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் 2 மனைவி, இதே போன்று ஹஜ்ரத் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 11 மனைவி, 9க்கு மேற்பட்ட மனைவி, 11 மனைவிமார்கள். எத்தனையோ நபிமார்கள் பல மனைவிகளை கொண்டிருந்தாலும் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட முதல் நபி, முதல் மனிதன் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரே ஒரு மனைவி மாத்திரம்தான், ஹவ்வா. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரே ஒரு மனைவி, அன்னை ஹவ்வா. வரலாற்று ஆசிரியர்கள், உலமாக்கள் அந்த இடத்துக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. என்னண்டா, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி எங்களுடைய எல்லா மனிதர்களுடைய ஒரே தந்தையோ, இதே மாதிரி ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எல்லா மனிதர்களுடைய ஒரே தாய் என்பதில் எந்த வேற்று கருத்தும் கிடையாது. மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அனைவர்களும் நாடுகளால் வேறுபடலாம், மதத்தால் வேறுபடலாம், நிறத்தால் வேறுபடலாம், செல்வத்தால், பணத்தால், அறிவால் வேறுபடலாம். ஆனால் நாம் அனைவரும் மனிதன் என்பதில் ஒரே ஒற்றுமைதான். நாம் அனைவர்களும் ஒரு தாய் ஒரு தந்தையுடைய குழந்தைகள் என்பதில் எந்த வேற்று கருத்தும் கிடையாது. இதுதான் ஒரு மனிதன் நாம் உணர வேண்டிய ஒரு உணர்வு. ரப்பு ஜல்ல ஜலாலுஹு வ மனவாலுஹு தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது, குல் அஊது பிரப்பின் நாஸ், முழு மனிதர்களுடைய ரப்பு என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறான். நபி அவர்களை அறிமுகப்படுத்தும் பொழுது, வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், முழு அகிலத்தார்களுக்கும் ரஹ்மத்தாகத்தான் உங்களை அனுப்பியிருக்கிறோம். மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பு என்பது எமக்கும் ரப்பு, முழு மனிதர்களுக்கும் அல்லாஹ் தான் ரப்பு. அதே போன்று நபி அவர்கள் நபி என்பது எமக்கும் நபி, முழு மனிதர்களுக்கும் அவன்தான் நபி. குர்ஆனை பற்றி அல்லாஹ் கூறும் பொழுது, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், முழு மனிதர்களுக்கும் நேர்வழிக்காக அனுப்பப்பட்ட குர்ஆன் தான் இது. வேளாண் சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அனைத்தும் ஒற்றுமை என்பது குர்ஆன் ஹதீஸுடைய பார்வையில் எந்த மாற்றமும் இல்லாமல் தெளிவாக இருக்குது. மேலான சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அதனால் எங்களோட உள்ளங்களை விஷாலப்படுத்தணும், எமக்கு மத்தியில் ஒற்றுமையாக வாழ்ந்து ஒற்றுமையாக மரணிக்கணும். இந்த ஒற்றுமை எம்முடைய வெற்றிக்கு காரணமாக அமையும். எனவே ஒற்றுமையாக வாழ வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வசந்தம் டிவி நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் தமிழ் சிங்கள புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆம், இன்றைக்கு புத்தாண்டு பண்டிகையை நாங்கள் கொண்டாடுகிறோம் அல்லவா?
பண்டிகை என்றாலே என்ன? மகிழ்ச்சி தானே. அது மாத்திரமல்ல, உணவுகளை பரிமாறுவதும், நண்பர்கள், சிநேகிதர்கள், உறவினர்கள் எல்லாரும் ஒன்று கூடுவதும், மகிழ்ந்திருப்பது தான் இந்த நாள். ஆகவே இந்த மலர்ந்த இந்த புதிய ஆண்டிலே கடவுள் தாமே உங்களுக்கு வேண்டிய அமைதியையும் நிம்மதியும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்து இறைவன் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நான் பிரார்த்திக்கின்றேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களை மனதார தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்களும் கூட அவர்களும் நிசான் மாதம் 14ஆம் தேதி தான் அவர்களும் தங்களுடைய புது ஆண்டை அல்லது புத்தாண்டை கொண்டாடினார்கள். ஆம், யூத மதத்தவர்களுக்கும் அவருடைய கலண்டரின் படி நிசான் மாதம் 14ஆம் தேதி தான் அவருடைய புத்தாண்டு ஆரம்பமாகிறது. அதனுடைய விசேஷ நிலை என்ன தெரியுமா? இஸ்ரவேல் மக்கள் எகிப்துங்கிற தேசத்திலே அடிமைகளாக வாழ்ந்தார்கள். அவர்கள் ஏறத்தாழ 430 ஆண்டுகள் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதிலே அநேக ஆண்டுகள் அவர்கள் அடிமைகளாகவும் வாழ்ந்தார்கள். கடவுள் அங்கே குறுக்கீடு செய்து அடிமைகளாக வாழ்ந்த அந்த மக்களை மோய்சன் என்றதான ஒரு தலைவனின் வழியாக அவர்களை விடுவித்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம், அதாவது இன்றைக்கு பலஸ்தீனா தேசம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த தேசத்துக்கு அவர்களை வழிநடத்தினார். ஆகவே அந்த விடுதலையாக்கப்பட்ட அந்த நாளைத்தான் அவர்கள் வருடத்தின் தொடக்க நாளாகவும் அந்த நிசான் மாதம் 14ஆம் தேதியை ஒரு விடுதலை நாளாக, அடிமைத்தன நுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட நாளாக அன்றும் இன்றும் கூட அதை நினைவு கூறுகிறார்கள். அதனை பஸ்கா பண்டிகை என்று சொல்லுவார்கள். ஆம், பஸ்கா என்று சொன்ன அர்த்தம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி செல்லுவதை அது குறிக்கிறதாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, வளர்ந்து விட்டது அல்லவா ஒரு புதிய ஆண்டு. நம் அனைவருடைய வாழ்விலேயும் இது ஒரு விடுதலையின் ஆண்டாகவே இருக்கட்டுமே. பொருளாதாரத்தில் கஷ்டப்படுகிறோம், கடினப்பாடுகள் மத்தியிலே தானே பயணித்து கொண்டிருக்கின்றோம். கடவுள் தாமே நம்முடைய தேசத்தை ஆசீர்வதித்து எல்லா பொருளாதார போராட்டங்களிலிருந்தும் நம்முடைய தேசத்தை விடுவித்து நாம் எல்லோருமே எந்த விதமான பொருளாதார கஷ்டத்தில் சிக்கிவிடாதபடிக்கு இறைவன் நம்மை காப்பாற்றுவாராக. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு வருடங்களும் நாங்கள் பார்க்கின்றோம் இயற்கை அனர்த்தங்களினாலே எவ்வளோ சொல்லணும்னா துயரங்களை நாங்கள் அனுபவிக்கின்றோம். நாங்கள் இந்த புதிய ஆண்டிலே இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். எல்லாருமாக இணைந்து, இறைவா, இந்த புத்தாண்டிலாவது எங்களுக்கு இயற்கை அனர்த்தங்கள் நம்முடைய தேசத்துக்கு வராதபடிக்கு நீரே எங்களை பாதுகாத்தருளும் என்று சொல்லி இறைவனை நோக்கி பிரார்த்திப்போமா? அது மாத்திரமல்ல, வேற என்ன விடுதலை எங்களுக்கு தேவை? ஆம், எங்கே பார்த்தாலும் மக்கள் நோய்வாய்ப்பட்டு காணப்படுகிறார்கள். தங்களுடைய பணத்திலே அநேக பெரும் பகுதியை அவர்கள் ஃபார்மசிக்கு அல்லது மருந்து வாங்குவதற்காக போய் செலவழிக்கிறதை பார்க்கிறோம் அல்லவா? அப்படியானால் இறைவனை நோக்கி நாம் எல்லாரும் பிரார்த்தனை செய்வோமா? இந்த ஆண்டிலே நமக்கு எல்லா நோய்களிலிருந்தும் இறைவா எங்களை விடுவித்து நல்ல ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்துவிடும் என்று சொல்லி நாங்கள் இறைவேண்டல் செய்வோமா? அது மாத்திரமல்ல, உறவுகள் எல்லாம் இன்றைக்கு சிதைந்து காணப்படுகிறது. கணவன் மனைவிக்கிடையிலே நல்ல உறவுகள் இல்லை. கோபமும் தாபமும் குடும்பங்களிலே தலைவிரித்து ஆடுகிறது. ஒருவரை காயப்படுத்துகிறோம். சகோதரர்களுக்கிடையில் நல்ல உறவுகள் இல்லை. சகோதரர்களுக்கிடையே நல்ல உறவுகள் இல்லை. பெற்றாருக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பிள்ளைகள் அமைத்து கொடுப்பதில்லை. ஆகவே குடும்பங்கள் இன்றைக்கு சிதைந்து காணப்படுகிறது அல்லவா? அப்படியானால் அதிலிருந்தும் எங்களை விடுவியும் என்று சொல்லி இறைவனை நோக்கி பிரார்த்திக்கத்தானே வேண்டும். குடும்பங்கள் அமைதியாக இருக்க வேண்டுமே, சமாதானமாக இருக்க வேண்டுமே. ஆகவே பிரியமானவர்களே, இந்த மலர்ந்த இந்த புதிய ஆண்டானது நம் அனைவருடைய வாழ்க்கையிலையும் அனைத்து பகுதிகளிலேயுமே அது ஒரு விடுதலையை பெற்ற ஆண்டாக காணப்பட இறைவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஆகவே தான் இந்த தவக்காலமானது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். மனிதா, நீ நன்றாக உபவாசம் இரு, நன்றாக நீ விரதம் இரு, நீ நன்றாக நோன்பு இரு. அது மாத்திரமல்ல, இறைவனுடைய நோக்கி நல்ல பிரார்த்தனை செய், அமைதியாக இரு, அமர்ந்திருந்து இறைவனை நோக்கி பார் என்கிறதான மேன்மையான காரியங்களை கூறி நல்ல தான தர்மங்களை பண்ணி அடுத்தவர்களுடைய வீழ்ச்சியிலே, அடுத்தவருடைய துன்பத்திலே, துயரத்திலே, கஷ்டத்திலே, பாடுகளிலே நீயும் அவர்களுடன் அடையாளப்படுத்தி கொண்டு அவர்களை தூக்கிவிடு என்று சொல்கிறான் அல்லவா? ஆகவே பிரியமானவர்களே, இந்த புதிய ஆண்டிலே ஒருவருக்கொருவர் நாங்கள் நன்றாக உதவி செய்வோம், துணை புரிவோம். அவர்களை மீட்டுவிட, அவர்களை மகிழ்விக்க, அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்க நம்முடைய கரங்களை நீட்டுவோம். நம்முடைய காலத்தை, நேரத்தை நாங்கள் ஒதுக்க கொடுப்போம். ஆகவே இந்த நாளிலே இந்த புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் அனைவருமே ஒரு விடுதலை பெற்ற ஒரு ஆண்டாக இது காணப்பட கிறிஸ்துவை நோக்கி மன்றாடுவோம். நான் கிறிஸ்துவிடம் சொல்லுவோம், கிறிஸ்துவே,
இந்த பூமியில் நீங்கள் வாழ்ந்த நாட்களிலே அமைதியைத்தானே கொண்டு வந்தீர்கள், மனித வாழ்க்கையை விடுதலைத்தானே கொண்டு வந்தீர்கள். நம்முடைய தேசத்துக்கும் நம் அனைவருக்குமே அப்படிப்பட்ட அமைதியையும் சமாதானத்தையும் விடுதலை பெற்று தாருங்கள்னு சொல்லி பிரார்த்தனை செய்வோமா? இந்த வார்த்தையை குறித்து ஆழமாக தியானம் செய்யுங்கள். கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.